குட் மார்னிங். ஸோ எல்லாரும் லீவ் முடிஞ்சு வந்திருப்பீங்க. குட் டு மீட் அகெயின். நம்ம போன வாரம் வரைக்கும் இந்த வாரம் 4th வீக் இல்லையா? தட் we take the syllabus. Just 1 second. சிலபஸ் பார்க்குறேன். என்னுடைய ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, யா. இன்னைக்கு நம்ம வீக் 4ல் இருக்கோம் இல்லையா? இந்த வீக் 4ல் லாஸ்ட் கிளாஸு டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்டேஷனை பற்றி பார்த்தோம் கொஞ்சம். இந்த வாரம் ஃபுல்லாக இந்த 2 கிளாஸும் டெஸ்ட் கேசஸ், எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ளோ, டேட்டா எப்படி மூவ் ஆகுது, அப்புறம் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன், டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ப்ளஸ் நம்ம அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிளாரிஃபிகேஷனையும் கொஞ்சம் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக இன்னைக்கும் அடுத்த கிளாஸும் டெஸ்ட் கேஸ், இதை எப்படி எழுதுறது, இதை எப்படி யோசிச்சு எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, குட். ஸோ நான் இப்போ let me go back to this one. இன்னைக்கு என்ன தேதி? 19th August 2024. NM testing class. Okay. Right. 1 second, நான் இந்த ஸ்க்ரீனில் இந்த அனோட்டேஷன் ரிக்வெஸ்டையும் பிளாக் பண்ணிடுறேன். குட். நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க 14th தானே? எஸ். இந்த டெஸ்ட் கேஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். அதோட ரிக்குவயர்மெண்ட்டை ஐ வாஸ் ட்ரைங் டு கிவ் இட் டு யூ ஃபார் த என்டையர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஐ ட்ரை டு கிவ் த ரிக்குவயர்மெண்ட்ஸ், பிரான்ச்சஸ் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்பெஷாலிட்டியில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், டாக்டர்ஸ் யார் யார், இதெல்லாம் நான் சொன்னேன். சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய சிஸ்டம், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வேணுங்கிற சிஸ்டத்தை நம்ம ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் சொல்லி முடிச்சிட்டோம். சொல்லுதர் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது ரொம்ப ஈஸி, சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை எப்படி செய்ய போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் என்ன சொல்கிறான்னு உனக்கு என்ன புரிஞ்சிச்சு, இதைத்தான் கேட்பாங்க. ஓகேயா? இப்போ நான் இங்கே வரேன். ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் த ரிக்வயர்மெண்ட்ஸ். அவன் என்ன சொன்னான், வாட் த கஸ்டமர் செட் ஆர் வாட் த பிஸ்னஸ் அனலிஸ்ட் செட் ஆர் த ப்ராஜெக்ட் மேனேஜர் செட் அப்படிங்கிறத அசை போட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. பட் யாரு சொன்னாலும் நமக்கு ஒரு சில டவுட்ஸ் வரத்தான் வரும். இதில் என்ன மாதிரி டவுட்ஸ் பொதுவாக வரும் அப்படிங்கிறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஆங்கிளில் பார்க்கணும். முதல்ல வருது என்ன அப்படின்னாக்க, வாட் ஆர் த ரோல்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், இந்த சிஸ்டத்தை யாரு ஆக்சஸ் பண்ணுவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அப்ளிகேஷனை யார் யார் யூஸ் பண்ணுவா? ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ் அப்படி சொல்லக்கூடாது. போலீஸ்லேயே டிஃப்ரெண்ட் கேடர் இருக்கும். டிஜிபி, ஏடிஜிபி, கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இப்படி நிறைய இருக்கும். இதுக்கு பேர் ஹயரார்கின்னு பேர். ஹயரார்கி ஆர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். எப்படி ஒரு கம்பெனியில் சிஇஓ, வைஸ் பிரசிடென்ட்,
அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட், ஜெனரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்லையும் ஒரு ஹயரார்கி இருக்கும். இதை நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்கப்படாது. ஐயோ மேனேஜர் பெரிய ஆளு, கிளார்க்கு சின்ன ஆளு, அப்படி கிடையாது. இருக்கிற வேலையை பகிர்ந்து எடுத்துக்கிறது. இதை நிறைய பேர் நினைச்சிருவாங்க அவர் வந்து பெரிய ஆஃபீஸர்னா அப்படி இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா நீ செய்யற வேலை வேற, நான் செய்யற வேலை இல்லை. உன் பொறுப்பு வேற, என் பொறுப்பு வேற, அவ்வளவுதானே ஒழிய எல்லாரும் ஒரே ஆர்கனைசேஷன்ல தான் வேலை செய்யறோம். அதே பேங்கோ அல்லது அதே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோ அல்லது அதே ஃபேக்டரியோ தான் நமக்கு சம்பளம் கொடுக்குது. பட் இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் யார் என்னென்ன வேலையை பார்க்கணுங்கிறதுக்குண்டான பிரிவே ஒழிய இது வந்து நம்ம கம்பெனிக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுன்னு வச்சுக்க கூடாது. இந்த கம்பெனிஸ்ல ஏன் இந்த ஹைரார்கி இருக்குன்னா, ஒரு ஜெனரல் மேனேஜருக்கு 20 பிரான்ச் இருக்குன்னா அல்லது 100 பிரான்ச் இருக்குன்னாக்க பேங்க்ல அந்த பிரான்ச்சுக்கு உண்டான டீட்டெயில்ஸை மட்டும்தான் அந்த பிரான்ச் மேனேஜர் பார்க்கலாம். அவர் வந்து சப்போஸ் நான் வந்து விருத்தாச்சலம் பிரான்ச்ல ஒர்க் பண்றேன், நான் விருத்தாச்சலம் பிரான்ச் மேனேஜர். அருப்புக்கோட்டை பிரான்ச்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியக்கூடாது, ஏன்னா எனக்கு இதுதான் பொறுப்பு. ஆனா சவுத் தமிழ்நாடு, நார்த் தமிழ்நாடுன்னு பிரிச்சுட்டோம்னு வச்சுங்களேன். அந்த பேங்க்ல 2 ஜோனா பிரிச்சிருக்கிறாங்க, அது 4 ஜோனா பிரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டையே, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். நார்த் ஜோன்ல இருக்கிறவருக்கு அந்த ஜெனரல் மேனேஜருக்கு நார்த் ஜோன்ல இருக்கிற டேட்டா மட்டும்தான் காமிக்கணும், ரைட்? சவுத் ஜோன்ல இருக்கிறவங்க சவுத் அந்த டிவிஷன் மட்டும்தான் காமிக்கணும். இதுக்கு பேரு இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னு பேரு. இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னா உனக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும்தான் தெரியணும். தேவையில்லாத தெரிஞ்சா நீ குழம்புவ, அடுத்தவனையும் போட்டு குழப்புவ அல்லது பிரச்சனையை உண்டு பண்ணுவ. இதுக்கு பேர் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னு பேர். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த சிஸ்டத்தை கொடுத்தாலும் இதுல எந்தெந்த மாதிரி ஆட்கள் வேலை செய்யறாங்க அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். உனக்குன்னு ஒரு ஜென்ரல் நாலெட்ஜ், உலக நாலெட்ஜ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஜென்ரல் நாலெட்ஜ், உலக நாலெட்ஜை பயன்படுத்தி யூ ஹாவ் டு ஃபைண்ட் இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஒண்ணுமே பண்ண மாட்டாயா, இன்னைக்கு உன் கையில இன்டர்நெட் இருக்கு. யூ ஹாவ் இன்டர்நெட். இன்டர்நெட்டுக்கு போயிட்டு யூ கேன் சே, இங்க பாருங்க, பேங்கிங் சிஸ்டம் இந்தியா அப்படின்னு போடு. பேங்கிங் இன் இந்தியா பத்தி விக்கிபீடியாவுக்கு போ, படி. இதுல என்னெல்லாம் நடக்குதுன்னு போய் படி. இன்சூரன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. நாலெட்ஜுக்குன்னு நிறைய சைட்ஸ் இருக்கு. பொழுதுபோக்குக்கு பதிலாக நாலெட்ஜுக்காக உபயோகப்படுத்து. சிலத கஸ்டமர் சொல்லியிருக்கலாம், நீனாவே போய் பார்த்து அதை பேஸ் பண்ணி உனக்கு சில டவுட்ஸ் வரும். ஸோ ரீட் ரிலேட்டட் மெட்டீரியல் ஃப்ரம் த வெப். இது ரொம்ப முக்கியம், நீனாவே படிக்கணும். எப்பொழுதுமே முதல்ல சொல்லி கொடுத்து படிக்கணும், அப்புறம் தானே கற்றல், நீனாவே படிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நீ பெரிய ஆளா வருவேங்கிறதுக்கு ஒரு அறிகுறி அது. ஓகே, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க கை தூக்கலாம். அதுக்கு நீங்க 12th ரொம்ப மும்முரமா படிச்சீங்க இல்லையா, மார்க் வாங்கணுங்கிறதுக்காக. 12th ஒரு எனர்ஜியோட படிச்சீங்களா இல்லையா, ஒரு உத்வேகத்தோட படிச்சீங்களா? படிச்சீங்கன்னா கை தூக்குங்க. 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அடுத்த வாரம்ப்பா. இந்த வாரம் எவ்வளவு ஃபோக்கஸ்ல படிச்சிருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி நான் ஒரு ஃபோக்கஸோட படித்தேன், ஒரு ஒரு வேகத்தோட படித்தேன், ஒரு வெறியோட படித்தேன். நிறைய பேர், ஒரு 18 பேர் கை தூக்கியிருக்கிறாங்க. 915 ஐடியில் 18 கை தான் தூக்கியிருக்கேன், 19 கை தான் தூக்கியிருக்கேன். ஓகே, 22. சரி, இப்போ இந்த கையெல்லாம் இறக்கிடுவோம். எல்லாரும் இப்போ இன்னும் கை தூக்க வேண்டாம், கை இறக்கிடுங்க. நான் எல்லா கையும் இறக்கிடுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன்.
12th நீங்க படிச்சு கணேஷ், நான் கையை இறக்குன்னு சொன்னா லோயர் த ஹேண்ட்ஸ், எல்லா ஹேண்டையும் கீழே இறக்கி விட்டுரு. நீ இறக்கி விட்டுரு. அதுதான் நீங்க கவனிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா மற்றவங்களாம் அவங்களாம் இறக்க மாட்டாங்க. லோயர் ஆல் த ஹேண்ட்ஸ். இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். நீ 12th படிச்ச வேகத்தோடையே ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு நீ படிச்சியா? வேகம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 12th விட அந்த வெரி வேகம்லாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல குறைச்சல் அப்படின்னா கை தூக்கு. 12th இருந்த அந்த வெறியை விட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எனக்கு இருந்த வெறி கம்மியாயிடுச்சு அப்படின்னா கை தூக்கு. கடகடன் கை ஒசருது. அடுத்த கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிச்ச வேகத்தை விட தேர்ட் செமஸ்டருக்கு எப்படி படிச்ச நீ? வேகம் குறைஞ்சிச்சா குறையலையா? குறைஞ்சிடும். ஏன்னா இது நமக்கு ஒரு 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 லெவலுக்கு வந்துட்டோம், ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. யார் அங்க ஆகலையோ அவன் தான் பெரிய ஆளா வரப்போறான். ஸோ ஆல்ரெடி 12th நீ காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ஒன்னொன்னுத்துலையும் ஒரு செமஸ்டருக்கும் ஒரு 5% ஸ்பீடு வேகம் குறையுதுன்னு வச்சுக்க, உன்னுடைய ஆர்வம் குறையுதுன்னு வச்சுக்கிங்க. ஆல்ரெடி 40% குறைஞ்சிருக்கும். இப்போ கம்பெனிக்கு போகும்போது உனக்கு அந்த அளவுக்கு வேகம் இருக்கணுமா, வெறி இருக்கணுமா கூடாதா? கம்பெனி அதை தானே எதிர்பார்க்கும். ஸோ அந்த ஸ்பீடை விடக்கூடாது. அந்த ஸ்பீடு விடக்கூடாதுன்னா உனக்கு பக்கத்துல உட்காந்து யாரும் சொல்லி கொடுக்க போறது இல்லை. யாரும் உன் பக்கத்துல உட்கார மாட்டாங்க. ஒரே வழி, நீனே படிக்க வேண்டியது தான். ஸோ செல்ஃப் லேர்னிங் இஸ் த கீ. உனக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுல என்ன சொல்றாங்க, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நீனாவே போய் தெரிஞ்சுக்கும். ஓகேயா? என்னுடைய வீடியோவை ஆஃப் பண்ணிடுறேன். நீ அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்க அடுத்தது என்ன ஆகும்னாக்க, நீ உனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் கூடும். நீ உட்காந்து தோண்டுவதை, தோண்டி எடுப்பதை கொஞ்சம் தோண்டி துருவி பார்க்க ஆரம்பிப்ப. இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் என்ன வரணும்னா, இதுல யார் யார் இருக்கா சார்? டாக்டர் எல்லாம் சொன்னீங்க சார், ரைட்? மெடிக்கல் ஸ்டாஃப் சொன்னீங்க, பேஷண்ட் சொன்னீங்க, ஃபார்மசி. இப்போ நான் நீங்க சொல்லலை, ஆம்புலன்ஸ் டிரைவர் யாரு, அவன் டிரைவிங் லைசன்ஸ் என்ன, அதெல்லாம் போட்டிங்களா? அந்த டேட்டா எங்க, அந்த ஆளு எங்க மிஸ் ஆறாரு, ரைட்? அதை தவிர்த்து சில கேஸ் வரும், எமர்ஜென்சி கேஸ்ல வரும், ஆக்சிடென்ட் கேஸ் வரும். இதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட போலீஸ் கேஸ் ஏதாவது பதிவாயிருக்கும். அதை இங்க நோட் பண்ணிருக்கீங்க சார். போலீஸ்ங்கிறவன் எங்க இன்டராக்ட் பண்றான். ஸோ நீ என்ன பண்ணணும்னா, ஏதாவது மிஸ்ஸிங்கா இருக்கா, யாரையாவது சொல்ல விட்டுட்டேனாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டவுட், நமக்கு தெரிஞ்ச வேண்டியது. அடுத்தது மிஸ்ஸிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நாட் டோல்டு எக்ஸ்பிளிசிட்லி. அவங்க என்ன பண்ணிடுவாங்க சமயத்துல, உனக்கு தெரியும்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க, சொல்லாம விட்டுருவாங்க. பேராமெடிக்ஸ் அப்படின்னாலே அதுல ஆம்புலன்ஸ்ல வரவங்க அவங்க இல்லாம அடக்கம். அவங்கள பத்தி சொல்லாம ஓ இவனுக்கு தெரியும் அப்படின்னு விட்டுருவாங்க, அஸ்யூம் பண்ணிக்கிட்டு விட்டுடுவாங்க. ஓகே, அதனால அந்த ஏரியாவை ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏதாவது மிஸ் பண்ணிருக்காங்களா? ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கறதுங்கிறது ஸ்ட்ரக்சர்டா போகணும். ஸ்ட்ரக்சர்டா போறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டத்துல வேலை பார்க்குற ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஆளை விட்டாங்களா அப்படின்னா அது யாரு? ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டல்ல பிளட் பேங்கை பத்தி நான் பேசவே, பிளட் பேங்க் ஆப்ரேஷன்ஸ், பிளட் பேங்க் இன்சார்ஜ், அதை ஏன் சார் நீங்க சொல்லவே இல்லை? கேட்கணும்ல. அதே மாதிரி எக்யூப்மெண்ட் கிளீனிங், லாண்ட்ரி. எக்யூப்மெண்ட் கிளீனிங்னா அங்கே இருக்கிற சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்குண்டான எல்லா விஷயங்களையும் ஸ்டெரிலைஸ் பண்ணி வைக்கணும்.
லாண்ட்ரி, அது ஒரு பெரிய வேலை. இது எல்லாத்தையும் ஏன் சார் நீங்க சொல்லல? ரைட்? அதை ஃபர்ஸ்ட் கேட்கணும். சொல்லாம விட்டுருந்தா அது என்ன, எந்த ஆளை நீங்க சொல்லல, அடுத்தது என்ன விஷயத்த சொல்லல. ரைட்? இப்போ வந்து அங்க இருக்கிற டாய்லெட்ஸ், ஒரு ஒரு ரூம்லயும் டாய்லெட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணணும்ல. அதை க்ளீன் பண்ற வந்து அதை நோட் பண்றாங்களா? அதை யார் பண்றா? அதை எங்க நோட் பண்றாங்க? அதை சொல்லுங்க. ரைட்? இந்த விஷயம் எங்க சார் நீங்க சொன்னீங்க? அதான் கேட்கணும். அதாவது ஒரு விஷயத்த சொல்லலைன்னா நீனா படிச்சு பார்த்து வெப்ல இருந்து கேட்டு, அல்லது உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. எத்தனையோ விஷயத்த கேட்குறோம். அந்த படம் நல்லா இருக்கா அதை கேட்குறோம், இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்குறோம். அதே மாதிரி இதை இல்லை நீ வேலை பண்ணியிருக்கியாடா, இந்த சிஸ்டத்தில் உனக்கு தான் தெரியுமா, கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்ல. ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் தட்டேந்த நாலேஜை வாங்கிக்கிட்டோம்னால் அதுவே பெரிய விஷயம். ஸோ மிஸ்ஸிங் ரிக்குயர்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று ஆம்பிகுவஸ் ஆர் கன்ஃபியூசிங் ரிக்குயர்மெண்ட்ஸ். எனக்கு இது புரியல ஜி. இது ஏதோ சொல்றீங்க, மேகமூட்டமா இருக்கு, வரும் ஆனா வராது மாதிரி ஏதோ சொல்றீங்க நீங்க. இது வந்து எனக்கு புரியல. ஆம்புலன்ஸ் டிரைவர் டீட்டெயில்ஸ் இல்லைங்கிறீங்க, ஆம்புலன்ஸ் அவுட் சோர்ஸ் பண்றோன்றீங்க, எந்த ஆம்புலன்ஸ் வேணாலும் எடுத்துட்டு வரலான்றீங்க. அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் எந்த சஸ்பெக்டடா, அது அப்ரூவ்டா, ஒரு சஸ்பிஷன் இருக்கா, அவங்க மேல ஒரு சந்தேகம் வருதா, அந்த விஷயத்த நான் எங்க சார் நான் ஸ்டோர் பண்ணுவேன்? அதே மாதிரி ஃபார்மசியில் ஒரு 10 பாட்டில் டானிக் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் தூக்கி போடணும்னு சொன்னீங்க. எங்கே போடுவோம், எப்படி போடுவோம்? எல்லாத்துக்கும் 2 கேள்வி கேளு. வாட் டு டூ இதே தான், ஹவு டு டூ இந்த 2த்தையும் கேளு. அதே மாதிரி ஹூ வில் டூ இந்த 3த்தை கேட்டாலே, வாட் ஹவு ஹூ இந்த 3த்தை கேட்டாலே உனக்கு நிறைய கிளாரிட்டி வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்லெஸ் யூ ஆஸ்க், மேனேஜ்மெண்ட் வில் திங்க் தட் யூ ஹேட் அண்டர்ஸ்டுட். உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவன் நினச்சிக்கிடுவான். நீ டவுட்டு கேட்கலைன்னால் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு தான் நான் அசியூம் பண்ணிக்குவேன். நீங்க சொல்லலைன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் வந்து ஏன்னா நான் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி என்ன சொல்லலைன்னு சொல்றியே, நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும், கேளுங்கள் தரப்படும், கேட்டா தான் கிடைக்கும். கேட்காம இருந்தா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அன்லஸ் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் ஒழிய நீங்க கேட்காம உங்களுக்கு ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நீ கேட்கணும். ஸோ இதை மனசுல வச்சுங்க. ரெக்குயர்மெண்ட்ஸ்ல டவுட் கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் இதை கேட்டுருங்க, ஹூவை கேட்டுருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஹூ, இந்த ஒரு வேலையை யாரு பண்ணுவா, என்ன பண்ணணும் இந்த வேலையில, எப்படி பண்ணணும் இந்த வேலையை, இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க தென் இதை வந்து டெவலப்பரும் தெரிஞ்சுக்கணும், டெஸ்டரும் தெரிஞ்சுக்கணும். டவுட்டு கேட்க வேண்டியது ஃபுல்லாக டெவலப்பர் கடமை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டவுட்டு கேட்க வேண்டியது டெவலப்பர் கடமையும் கூட, உன்னுடைய டெஸ்டர்னுடைய கடமையும் கூட. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன ஆகுது, ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி பேச மாட்டேங்கிறோம். டவுட் எவனாச்சும் கேட்டாக்க உட்காத்தி வச்சிடறோம். ஒன்று டீச்சரு வாத்தியாரே என்ன சொல்லுவார், ஐயா ரொம்ப கேட்காத உட்கார அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லலாம். பொதுவான பழக்கங்கள் சிறிது. இன்னொன்று, கிளாஸ் வந்து 11:50க்கு முடிய போகுதுப்பா, 11:48க்கு முதல் பெஞ்சிலேருந்து ஒரு அறிவாளி பையன் எழுந்து, சார் ஒரு டவுட் சாருங்கிறான். மற்ற 40 பேரும் கிளாஸ்லேருந்து அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்போம். அவன் டவுட்டை கேட்டு 11:50 ஆச்சு, 11:52 வரைக்கும் டீச்சரும் ரொம்ப, ப்ரொஃபஸரும் ரொம்ப எந்துவாக டவுட்டை கிளியர் பண்ணுறாரு.
11:55 தாண்டி அவன் இன்னொரு டவுட்டை எடுத்து போடுறான். அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஹாஸ்டலுக்கு வருவான்ல, ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு போர்வையை பொத்தி அடிச்சிருவோம். லஞ்சு போகிற சமயத்தில் நீ மாட்டுக்கு டவுட்டு கேட்டுட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் பசிக்குது. இதுவும் நடக்கிற விஷயம் தான். நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். காலேஜில் படிக்கும்போது எல்லாரும் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு ஃபன்னாக இருக்கும். ஆனால் கேள்வி கேட்கறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். கேள்வி கேட்கறது அது நல்ல கேள்வி கேட்குது. அதுக்காக சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்காத, கேட்கணுமேனு கேட்காத, வேணும்னு கேட்காத, அந்த வார்த்தையாரை வம்பு கிழக்கணும்னு கேட்காத, உனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்க. ஸோ இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றேன்னா, உங்க டவுட்ஸ் எல்லாம் சோஃபார் இந்த 3 வாரத்தில் உங்க டவுட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, இந்த கோர்ஸில் உங்க டவுட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் ஃப்ரம் ஈச் காலேஜ் collate and send to NM team. ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு நோட் பேட்லையோ வேர்டுலையோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது இந்த கோர்ஸில் இது வரைக்கும்ங்கிறத, டெஸ்டிங்கில் மட்டும். ஓகே, டெஸ்டிங்கில் என்னென்ன டவுட் இருக்குன்னு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கங்க. ஓகே, டைம் எடுத்துக்கிட்டு டெஸ்டிங்கில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து டைப் பண்ணி ஒரு காலேஜ்லேருந்தும் நான் முதல்வன் டீமுக்கு அனுப்பிச்சிருங்க. நாங்கள் அவங்கள்ட்டேருந்து வாங்குவோம். ஏன்னா என்ன ஆகும்னாக்க, காலேஜ் ஏலேருந்து ஒரு 10 டவுட் வரும், காலேஜ் பிலேருந்து ஒரு 15 டவுட் வரும். இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்தாலே 8லேருந்து கிட்டத்தட்ட 80% சேம் டவுட்ஸாக இருக்கும். ஸோ காமனாக என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டு, அண்ட் அது தவிர ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் அதை கொலைட் பண்ணி டவுட் கிளாரிஃபிகேஷனுக்குன்னே 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த சேட்டே ஓப்பன் பண்ணியிருந்தோம். சேட் ஓப்பன் பண்ணிடுறதுல என்ன ஆச்சு, மக்கள் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணினோம், சேட்டில் வந்து நாங்கள் எனேபிள் பண்ணலை. ஓகே, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஒரு 2 மினிட்ஸ் நான் சேட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சேட் ஏன் நான் ஓப்பன் பண்ணலன்னாக்கா, நான் இப்போ சேட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த சேட் ஓப்பன் பண்ணுறத எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் எடுத்துங்க, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் அதில் போடுங்க. ஓகே, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் தூக்கி அதில் போடுங்க. இப்போ நம்ம பார்ப்போம். சேட்டை மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ட்ரிப்பு நான் ஏன் இந்த சேட்டை எனேபிள் பண்ணியிருந்தோம் முதல் கிளாஸ், அப்புறம் ஏன் டிசேபிள் பண்ணினோம்னா, சில மக்கள் தகாத வார்த்தைகளை அந்த சேட்டில் போட்டாங்க. அது ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைக்கு அழகு இல்லை, அந்த காலேஜுக்கும் அவமானம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்க, இங்கே சேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சேட்டில் உங்கள் டவுட்டை கேளுங்க. ரைட், எனக்கு ஹலோலாம் சொல்ல வேண்டாம், வணக்கம், குட் மார்னிங், ஹலோ எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்கள் டவுட்டை மட்டும் டைப் பண்ணுங்க போகணும். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து சசிகுமார்ங்கிற எந்த காலேஜும் தெரியல, வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு வேறு அனுப்பிச்சிருக்கிறார். ரைட், இதுதான் வேண்டாங்கிற. இந்த குறும்புத்தனத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுப்போம். இந்த இந்த நமக்கு கிடைக்கிற டைமே இவ்வளவுதான். நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன உங்களுக்கு டெஸ்டிங் சம்மந்தமாக டவுட் இருக்கோ அதை மட்டும் இதில் கேட்போம். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ரிக்குவயர்மெண்ட். ரிக்குவயர்மெண்ட்னா கஸ்டமர் எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறான். எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும், இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன டேட்டா இருக்கணும், இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஸ்க்ரீன் இருக்கணும், இந்த சாஃப்ட்வேரோட ஃப்ளோ எப்படி இருக்கணும் கஸ்டமர் சொல்கிறான். கஸ்டமர் சொல்கிறத உங்கள் டீமில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வாங்கி உங்கள்கிட்ட சொல்லுவார், அவர் டாக்குமெண்ட்டாக எழுதுவார். அதுதான் ரிக்குவயர்மெண்ட். உனக்கு வீடு வேணும் அப்படின்னா நீ ஒரு பில்டர்கிட்ட ரிக்குவயர்மெண்ட் கொடுக்குறீங்கள, அதுதான். ரைட், அதுதான் ரிக்குவயர்மெண்ட். உங்களுக்கு வீடு வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும்னா பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறோம்ல, அதுதான் ரிக்குவயர்மெண்ட், தேவை. இன்னொன்று ஒருத்தர் கேட்டுங்க, ஆம்பிகுவஸ்னா என்ன. ஆம்பிகுவஸ்னாக்க எனக்கு சரியாக புரியலை அப்படிங்கிறது தான் ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்னா சரியாக விளங்காதது, கன்ஃபியூசிங்காக இருக்குது.
அப்படிங்கிறது தான் இதுதான் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ஜினியரிங்னா என்ன? ரிக்குயர்மெண்ட் என்ஜினியரிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ரிக்குயர்மெண்ட் வேணும், அந்த ரிக்குயர்மெண்ட் என்ன வேணும்னு கஸ்டமருக்கே தெரியும்ல, தெரியாது. நிறைய இடத்துல சமயத்தில் அவங்களுக்கே புரியாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களே ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங் அவங்களே அவங்களுடைய டீமுக்குள்ளேயே பேசி கண்டுபிடிச்சு நோட் பண்ணி அதை உட்காந்து யோசிப்பாங்க, இது தேவைதானா, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைதானா, அதுதான் ரெக்குயர்மெண்ட்ஸ். இன்னொருத்தர் கேட்டிருக்கார், வாட் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்? யூசர் இன்டர்ஃபேஸ்னா ஸ்க்ரீன். நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் போகிறீங்க, அதில் பட்டன் இருக்கும், டேப் இருக்கும், அதை டிசைன் பண்ணுறான்ல யூசர் இன்டர்ஃபேஸ்னா. நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் போய் டப்பாவில் என்டர் பண்ணுவீங்க, செக் பாக்ஸில் செக் பண்ணுவீங்க, பட்டனை கிளிக் பண்ணுவீங்க, லிஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுவீங்க, அதெல்லாம் டிசைன் பண்ணுறாங்கல்ல, அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே. இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு, டெஸ்ட் சினாரியோன்னு என்ன, டெஸ்ட் கேஸ்ன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் போன கிளாஸும் அதுக்கு முந்தின கிளாஸும் வீடியோ ரெக்கார்டிங் நான் முதல்வனில் இருக்கும், அதை போய் பாருங்க. என்னத்தை டெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதுக்கு பேர் டெஸ்ட் சினாரியோ. எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னால் அது டெஸ்ட் கேஸ். என்ன அப்படின்னு சொன்னால் அது டெஸ்ட் சினாரியோ. எப்படின்னு சொன்னால் டெஸ்ட் கேஸ். டெஸ்ட் சினாரியோ சிம்பிளாக ஆன்லைனில் இருக்கும், டெஸ்ட் கேஸ் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகே. இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் ரிக்குயர்மெண்ட் அனாலிசிஸ்? ரிக்குயர்மெண்ட் அனாலிசிஸ்னால் உங்கள்கிட்ட ரிக்குயர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க, அதை நீ உட்காந்து படித்து புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும், அதுதான் அனாலிசிஸ். இந்த ரிக்குயர்மெண்ட்டு எனக்கு தெரியும் தெரியாது, இது புதுசு தேவையா, அது எல்லாமே நீ ரிக்குயர்மெண்ட்டை படித்து புரிஞ்சுக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, அது எல்லாமே ரிக்குயர்மெண்ட் அனாலிசிஸ். கன்ஃபியூசிங் ரிக்குயர்மெண்ட்னா என்ன சார்னு ஒருத்தர் கேட்குறாரு. சப்போஸ் நான் வந்து உனக்கு டேக்ஸ், நீங்கள் ஒரு டேக்ஸ் டேலி மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, டேக்ஸை பற்றி சொல்லிவிட்டு நான் ஜிஎஸ்டியில் இதில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லாமல் விட்டுட்டேன்னு வச்சுங்க, அல்லது உங்களுக்கு ஸ்லாபை தப்பாக கொடுத்துட்றேன், சார் நீங்கள் நேற்றுக்கு சொல்லும்போது ஒரு மாதிரி சொன்னீங்க, இன்றைக்கி சொல்லும்போது ஒரு மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு உனக்கே ஒரு சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகம், அதாவது ஒரு 3 மணி நேரம் ஒருத்தர் கூட உட்காந்து பேசுகிறேன் ஐயா, 3 மணி நேரம் ஒருத்தர் கூட உட்காந்து பேசிட்டு அப்படி பேசும்பொழுது முதல்ல சொன்னதை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அதுலேருந்து ஸ்லைட்லி சேஞ்ச்டாக அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ என்ன பண்ணணும், சார் முதல்ல அப்படி சொன்னீங்க இப்போ எப்படி சொல்கிறீங்களே, அது கன்ஃபியூஷன். அந்த மாதிரி எல்லாம் வரும், வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய சிஸ்டம், நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு ரயில்வேஸ்க்கு பண்ணுறோமோ அல்லது பேங்க்குக்கு பண்ணுறோம்னாலோ இந்த இஷ்யூஸ்லாம் வரும். ரைட். அதுதான் சந்தேகம் உள்ளது, எனக்கு சரியா விளங்காதது, அதுதான் எய்தர் கன்ஃபியூசிங் அல்லது ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பிக்விட்டி அப்படின்னாக்க ஒரு குழப்பம். ரைட்டா. ஓகே. ரைட், குட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னாக்க இப்போதைக்கு இந்த இந்த சேட் செஷனை இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் செஷன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நான் இப்போ சேட்டை டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஓப்பன் பண்ணுவோம். இந்த சேட்லேயே சில பேர் தேவையில்லாத சேட்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஓகே. நீங்கள் எங்கேயோ இன்டர்நெட்டில் அடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. யார் இந்த தப்பான வார்த்தை அடிக்கிறா, யார் எந்த காலேஜ்லேருந்து அடிக்கிறான், எந்த இடத்துலேருந்து அடிக்கிறான், உங்களை பிடிக்கணும்னு நினச்சா 10 நிமிஷம் கூட ஆகாது. அவன்லாம் மனசில் வச்சுங்க. ஐயோ இன்டர்நெட்டில் தான் அடிக்கிறோம், சேட்டில் தானே அடிக்கிறோம், நம்ம பேர் தானே இருக்குது, நம்மளை பிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்காதீங்க. 10 நிமிஷம் உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து, ஏன்னா திஸ் வில் கம் அண்டர் சைபர் இஷ்யூஸ்.
சைபர் கிரைம், சைபர் அப்யூஸ் அதில் வரும். ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் குழப்பம் விளைவிக்கிறது, ஒரு கூட்டத்தில் தகாத வார்த்தை பேசுறது. இதுவே நீங்கள் நேரடியாக ஒரு கூட்டம் நடக்கிறது, அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் இந்த சில வார்த்தைகள் சில பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த சாட்லேயே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, உங்ககிட்ட நெருங்கணும், நீங்க யாரு அப்படின்னு பிடிக்கணுங்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஓகே, ரொம்ப ஈஸியா பிடிக்கலாம், தேவையில்லை. நீங்கெல்லாம் இந்த ஒரு இளம் பருவத்தில் இப்படிதான் இருக்குங்கிற ஒரு இதில் தான் விட்டுருக்கோம். பட் அதை சைபர்ல யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இன்டர்நெட்ல யூஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட் இஷ்யூஸ்ல பிடிக்கணும்னு நினைச்சா சைபர் கிரைம் டிவிஷன் கேன் ரீச் யூ இன் நோ டைம். அடுத்த செகண்ட் வந்துடுவாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும். என்ன நம்ம நம்பிக்கை தான், நம்ம பசங்க அனாவசியமா எதுக்காக பண்ணணும். பட் கொஞ்சம் போன தடவைக்காக இந்த தடவை வந்த வார்த்தைகள் கொஞ்சம் பெட்டர், அதான் சொல்றது, கெட்ட வார்த்தையிலேயே சுமார் வார்த்தைகள், அப்படிதான் நான் சொல்லுவேன் வழிய. பொது இடங்களிலே நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னால் இதை நான் எப்படி அசியூம் பண்ணிக்கிறது? பொது இடத்துல ஒரு சரியா பிஹேவ் பண்ணல, ஏன்னா இந்த இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 1000 பேர் இங்க இருக்கிறாங்க, யூடியூப்ல வேற இன்னும் ஒரு 500-600 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1000 ஐடியிலேருந்து நிறைய பேர் காலேஜஸ்லேருந்து 20-20 பேர் பேட்ச் அட்டன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் அட்டன் பண்றாங்கப்பா. மொத்தம் 5000 பேர் அட்டன் பண்ற இடத்துல ஒருத்தர் தகாத வார்த்தை சொல்றாரு, ரைட்? எல்லாரும் சொல்றியே, அதான் 1-2 பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த 1-2 பேருக்கும் நான் கேட்கிற கேள்வி என்னன்னாக்க, இது யாருனால இந்த பழக்கம் உங்களுக்கு வந்துச்சு? இந்த மாதிரி உங்க அம்மானால வந்துச்சா, உங்க அப்பானால வந்துச்சா, உங்க அண்ணனால வந்துச்சா, உங்க அக்கானால வந்துச்சா, அல்லது உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்னால வந்துச்சா, உங்க சொந்தக்காரனால வந்துச்சா, உங்க ஊர்க்காரங்கள்னால வந்துச்சா, எதனால வந்துச்சு? யோசி. இது கொஞ்சம் கடுமையா தான் நான் சொல்றேன். ஏன்னாக்க பொது இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படிதான் பிஹேவ் பண்ணணும். அதுவும் கிளாஸஸ்ல வந்துச்சுன்னாக்க நீ வாயை மூடிட்டு இருக்கலாம். அனாவசியமா சில வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை பப்ளிக் ஃபோரம்ல சொல்லவே கூடாது. சொல்லினீங்கன்னாக்க ஒரு 2-3 தடவை பார்ப்போம், ஒதுங்கி போகலான்னு நினைக்காத. உங்களை ரீச் பண்ணணும், உங்களை பிடிக்கணும்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. அடுத்த 10வது நிமிஷம் உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு போலீஸ் வர வைக்கலாம், சைபர் கிரைம் போலீஸை வர வைக்கலாம். 2 கால் தான். நான் இங்கேருந்து ஒரு கால், அங்கேருந்து உனக்கு ஒரு கால் வரும், உங்க காலேஜுக்கு ஒரு கால் வரும். ஸோ அதை மனசுல வச்சுங்க. இன்டர்நெட்ல நம்மளை யாருக்கும் அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. இன்டர்நெட்ல தான் உங்களை பத்தின அடையாளங்கள், உங்களை பத்தின தடங்கள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி, தடயங்கள் ரொம்ப ஜாஸ்தி. சரி, குட். ஏன் ஐ எம் ஹாப்பி, அட்லீஸ்ட் நீங்க நான் ஒரு 5 மினிட்ஸ் அந்த சேட்டை ஓப்பன் பண்ணதுலேயே ஒரு 4 டவுட் வந்துச்சு இல்லை? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செஷன்லையும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணுவோம். இந்த மெத்தடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிச்சுன்னா கை தூக்குங்க பார்ப்போம். இட் இஸ் பெட்டர். அட்லீஸ்ட் ஒன் வே கம்யூனிகேஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டவுட் கிளியரிங்க்கும் வரது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கை தூக்கு. வெரி குட், எக்ஸலண்ட், ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த ஒரு 2 வே கம்யூனிகேஷன் இருக்கும்போது தான் உங்களுடைய பல்ஸும் எனக்கும் தெரியுது. குட், நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், ரைட்டா? டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு யார் அட்டன் பண்ணுறீங்கன்னு தெரியாது, அப்பப்போ ஒரு செஷனுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி சேட்டர் ரெடி பண்ணிப்போம். ரைட். ஸோ இது ரிக்குயர்மெண்ட்ஸில் வந்து ஒன்று யார் பண்ணுறான்னு சொல்லாமல் விட்டுருக்கலாம், இன்னொன்று என்னன்னு சொல்லாமல் விட்டுருக்கலாம், எப்படின்னு சொல்லாமல் விட்டுருக்கலாம், அல்லது சொன்னதையே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக சொல்லி விட்டுருக்கலாம், ரைட்? அதனால இந்த ஒரு செஷன் வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ். நம்ம அடுத்த செஷன்ல என்ன பண்ண போறோம்னாக்க, டெஸ்ட் கேஸ் டாக்குமெண்டேஷன். நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம், டெஸ்ட் கேஸ்ல ப்ரீ ரிக்வெஸ்ட்னு ஒன்று எழுதுவோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸ்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரீ ரிக்வெஸ்ட்னா இது ப்ரீ கண்டிஷன், இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னு இருப்போம். அப்புறம் டெஸ்ட் ஸ்டெப்ஸ் எழுதுவோம்,
டெஸ்ட் டேட்டா போடுவோம், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் எழுதுவோம். இது ஃபுல்லாக அப்படியே ஸ்பூன் ஃபீடு பண்ணுற மாதிரி, குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி. ஸோ போன கிளாஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டெஸ்ட் கேஸை நான் எழுதிட்டு, ரைட்டா, இதில் நான் ஒரு டெஸ்ட் கேஸ் இங்கே எழுதியிருக்கேன். இந்த டெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர் வேலிட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆதார் நம்பர், இதை என்டர் பண்ணுன்னா கிளிக் டைப் கிளிக் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறேன். இதை இங்கிலீஷ் தெரிஞ்சு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தன் படிச்சாக்க அப்படியே புரியணும், கன்ஃபியூஷனே வரக்கூடாது. எப்படி ஒரு கேட்டலாக்ல நீங்க படிக்கும்போது அப்படியே புரியுதோ, யூசர் மேனுவல் படிக்கும்போது புரியுதோ, புதுசாக ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க, வீட்டுக்கு 45 இன்ச் டிவி வாங்குறீங்க, அதில் கேட்டலாக் கொடுத்துருப்பாங்க, அதை படித்தா எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதணும். ஏன் எழுதணுங்கிறது ரீசனுக்கு தான் போன கிளாஸில் பார்த்தோம். டாக்குமெண்டேஷன் தான் முக்கியம் கம்பெனிக்கு. உனக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு எப்படி புரியும், எனக்கு எப்படி தெரியும்? ஸோ எழுதி விடு. செகண்ட் திங், நீயே மறந்துடுவ. மூணாவது, நீ எழுதி வச்சுட்டேன்னா ஒரு ஜூனியர் பையனை விட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், பையனோ பண்ணும் வாட்டவர். எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்க தான் தேவை அப்படிங்கிறதுக்கு பதிலாக எழுதி வச்சிட்டோம்னா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டாக்க, கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்க படிச்சு புரிஞ்சு செய்யலாம். இதுதான் டாக்குமெண்டேஷனுடைய முக்கியமான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இதுக்கு போகிறேன், ஃப்ளிப்கார்ட் உள்ளே போகிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு நான் ஒரு பொருள் வாங்கணும். அந்த பொருள் வாங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு போய் டைப் பண்ணு ஷர்ட் ஃபார் மென், ஷர்ட்னு டைப் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டெப் 1, டிஸ்கிரிப்ஷன், பர்ச்சேஸ் அன் ஐட்டம் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன பண்ணணும், உனக்கு இன்டர்நெட், ஓகே, கோ டு ஃப்ளிப்கார்ட் சைட். ஓகே, இங்கே ஃப்ளிப்கார்ட் சைட்டுக்கு போய்டு. ஸ்டெப் 1, டைப் ஷர்ட் இன் டெக்ஸ்ட் பாக்ஸ், இன் சர்ச் பாக்ஸ். ஓகே, சர்ச் பாக்ஸில் போடு, சூஸ் ஷர்ட் ஃபார் மென் ஃப்ரம் த ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன் தானே, நான் டைப் பண்ணினோடனே அதுவே பிடிச்சிச்சு இல்லையா? நான் அப்படி தான் பண்ணேன். உள்ளே போன உடனேயும் சார்ட் பை ப்ரைஸ், கிளிக் ஆன் சார்ட் பை ப்ரைஸ், லோ டு ஹை, கீழேந்து வா, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் நான் காமிக்காத, இப்படி போட்டுடுறேன். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன்னாக்க, கிளிக் ஆன் சார்ட் பை ப்ரைஸ், லோ டு ஹை, ரைட். அடுத்தது செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஐட்டம், செலக்ட் த வெரி ஃபர்ஸ்ட் ஐட்டம். அது அடுத்த ஸ்டெப், செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஃப்ரம் த லெஃப்ட். அடுத்தது நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், add to cart, click on add to cart, right, click on add to cart. இப்போ நான் இந்த மாதிரி நான் சின்ன, அதே மாதிரி ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த verb, வினைச்சொல்லிலிருந்து ஆரம்பி. டைப், சூஸ், செலக்ட், கிளிக், இந்த மாதிரி எழுதினா ஒரு ஸ்டெப்பும் ஒரு சென்டென்ஸ். இப்படி எழுதிட்டோம்னாக்க ரொம்ப ஈஸியாக புரியும். நான் இதோட நிறுத்திட்டு நிறையா இருக்குது அந்த ஸ்டெப்ஸில். அப்புறம் நீ ஆட் டு கார்ட் போகணும், அப்புறம் ப்ரொசீட் டு பை போகணும், அப்புறம் கிரெடிட் கார்டு நம்பர் கொடுக்கணும், ஷிப்பிங் அட்ரஸ் கொடுக்கணும், எல்லாத்தையும் எழுதிடுவேன். இப்படி நான் எழுதிட்டேன்னால் இது எழுதுறது எனக்கு 10 நிமிஷம் ஆகலாம், பரவாயில்ல. இதை நீ எழுதி வச்சிட்டேன்னா இதை அப்படியே தூக்கி ஒரு சின்ன பையன்கள்ட்ட கொடுத்துட்டேன்னாக்கா அவங்களே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் கேஸுடைய அட்வான்டேஜ் இஸ்
A higher experienced person can understand and document much faster. கிட்டுக்கிட்டுன்னு பண்ணிடுவார். டாக்குமெண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா ஃப்ரெஷரை வச்சு நான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உடனே வச்சு தான் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு நிறையா காசு கொடுக்கணும். ஃப்ரெஷர் எடுத்து பண்ணுறோம் அல்லது ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பண்ணோம்னா அவனுக்கு காசு குறைச்சலாக கொடுத்தா போகிறோம். இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது? எழுது. காசை கம்மி பண்ணோன்னா எழுதி வச்சிரு. இஃப் யூ டோன்ட் டாக்குமெண்ட் யூ வில் ரிக்வயர் ஒன்லி more experienced people. More experienced people will come with more salary package, more cost, less profit. அதுக்கு பதிலாக புரிஞ்சுக்கிட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டு ஜூனியர்கிட்ட கொடு. இதுதான் டாக்குமெண்டேஷனுடைய மிக முக்கியமான தாத்பரியம். இது புரிஞ்சுதா? டெஸ்ட் கேஸ் இப்படி தான் டாக்குமெண்ட் பண்ணோம். இது புரிஞ்சுதுன்னா கை தூக்குங்க. If this is clear, please raise your hands. குட். நான் என்ன பண்ணுறேன், இந்த செஷனை இதோட நிறுத்திக்கிறேன். ஒரு 5 minutes பிரேக். 5 minutes பிரேக்குக்கு அப்புறம் எகெயின் கண்டினியூ. சரியா? 5 minutes பிரேக்குக்கு அப்புறம் எகெயின் we will continue. At this point of time we will take a break, short break of 5 minutes. ஸ்க்ரீனிங் ஸ்டாப் பண்ணிடுறேன், மியூட் பண்ணிக்கிறேன். 5 minutesக்கு அப்புறம் 10:46 10:51 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? Stay tuned.
ஓகே, கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்புறம் டெஸ்ட் கேஸ் எழுதுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் அடுத்த லெவல் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது, டெஸ்ட் கேஸ்லேயே எது முக்கியம், டெஸ்ட் கேஸ்லேயே எது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஏன்னா எல்லாமே முக்கியம்னு சொல்ல முடியாது. டெஸ்ட் கேஸில் ப்ரையாரிட்டி ஹை எதுக்கு, ப்ரையாரிட்டி மீடியம் எதுக்கு, ப்ரையாரிட்டி லோ எதுக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேயா? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லை கணேஷ்? குட், ஓகே. சார் ரெஸ்யூம் பண்ணியாச்சு. மீட்டிங் ஆப்ஷன்ஸுங்கிறது எங்கே போகிறது? திடீர் அது ஒன்றும் இல்லை, சமயத்தில் லாஸ்ட் ஆப்ஷன் ஆகுது, சமயத்தில் இடம் மாறிடுது அதோட. ரைட். ஸோ நான் மீட்டிங்கில் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய ஸ்க்ரீனை. ஓகே. நெக்ஸ்ட் ஐட்டம், டெஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ ஒரு பைக் எடுத்துக்கிறோம். பைக்கு ஒழுங்காக ஓடுதா, இது நல்ல பைக்கானு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பல விஷயம் இருக்கு. ஆனால் இந்த விஷயம் ஒர்க் பண்ணலைன்னா இது பைக்கே இல்லைப்பா. இஃப் திஸ் டெஸ்ட் டஸ் நாட் ஒர்க், தென் ரிஜெக்ட் த ப்ராடக்ட். அப்படி என்ன சொல்லலாம்? இப்போ பைக்கில் ஃபஸ்ட்டு திங், சாவியே உள்ளே போகலை. ஸ்டாண்டு ஒர்க் பண்ணி என்ன, ஒர்க் பண்ணாட்டி என்ன, சாவி உள்ளே போகுது, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. பட்டன் ஸ்டார்ட்டும் ஆகல, கிக் ஸ்டார்ட்டும் ஆகல. அதோட நிறுத்திட வேண்டியது. ஏன்னா சப்போஸ் சாவியை உள்ளே போட்டு அதுவே பைக்கே ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பிரேக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காம இருந்தா என்ன, ஹார்ன் அடிச்சா என்ன, லைட் எரிஞ்சா என்ன. நவ் டாப் மோஸ்ட் டெஸ்ட் உனக்கு ஸ்டார்ட் ஆகுதா ஆகலையா, அடுத்தது பிரேக் பிடிக்குதா இல்லையா, அப்புறம் ஹேண்டில் பார் திரும்புதா இல்லையா, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கியருக்காவது மூவ் ஆகுதா இல்லையா, நியூட்ரல்லேருந்து ஃபர்ஸ்ட் கியருக்கு போகுதா இல்லையா. ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து ஃபோர்த்து கியருக்கு போகலன்னா கூட வண்டியை நகர்த்திட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கியர்லேயே கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கியரே விழ மாட்டேங்குது, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டெஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட், இது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு என்ன பேருனாக்க பிவிடின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் பில்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. சில கம்பெனி என்ன சொல்லுனாக்க ஸ்மோக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் புகை வருதாப்பா அப்படிங்கிற மாதிரி தான். சில கம்பெனிஸ் பிவிடின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி டெஸ்ட்டுக்கு பேர் பிவிடி, பில்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட். ஓகே. இதை சில கம்பெனியில் ஸ்மோக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஸ்மோக் டெஸ்ட்னா என்ன, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இதை போடலைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அக்கௌண்ட்டே கிரியேட் ஆகலை, டெபாசிட் ஒர்க் ஆனான்னா ஒர்க் ஆகாட்டி என்ன, கஸ்டமரே கிரியேட் ஆகலை, அப்புறம் எப்படி அக்கௌண்ட்டுக்கு போகும்? எனக்கு டிமாண்ட் டிராஃப்ட் ஒர்க் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, பட் கஸ்டமர் கிரியேட் ஆகணும், அக்கௌண்ட் கிரியேட் ஆகணும், டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் போகணும். இந்த நாள் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது லோன். ஸோ ஒரு சிஸ்டத்துக்கு, ஒரு சாஃப்ட்வேருக்கு 1000 டெஸ்ட் இருந்ததுனால்
1000ம் ஒரே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. அந்த 1000த்துல யூசுவலி 10 to 15% டெஸ்ட் ஆர் பிவிடி. 1000 டெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 150 டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணணும். அதில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனால் கூட கண்டினியூவே பண்ண வேண்டாம், நிறுத்திடலாம். ஐயா இது ஓடலை. ஸோ நமக்கு வந்து எப்படி பிரேக், ஹேண்டில் பார் மூமெண்ட்டு, ஃபர்ஸ்ட் கியர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதுலேயே ஒர்க் பண்ணலைன்னா மற்றதை டெஸ்ட்டே பண்ணக்கூடாது, நிறுத்திட வேண்டியது, அப்படியே நிறுத்தி, ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த யூஸ்வலி இது 10லேருந்து 15% தான் இருக்கும். அதை தாண்டி ரொம்ப இந்த டாப் 10% அல்ல டாப் 15% ஆஃப் த டெஸ்ட் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நான் எழுதிக்கிட்டே வருவோம். ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு டெஸ்ட் கேஸ் 1, டெஸ்ட் கேஸ் 2, டெஸ்ட் கேஸ் 3 எழுதிக்கிட்டே வருவோம். இது வந்து எழுதிக்கிட்டே வரும்போது எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, ஏன் இது நாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எதுனாக்க திஸ் வில் ஹெல்ப் இன் எக்ஸிக்யூட்டிங் ஆர் ரன்னிங் த டெஸ்ட் லேட்டர். பின்னாடி நம்ம டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஒன்று பார்க்க போகிறோம். டெஸ்ட் எக்ஸிக்யூஷனுக்கு எதை முதல்ல டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ரையாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். இதை யார் பண்ணுவா? டெஸ்ட் லீட் அண்ட் டெஸ்ட் மேனேஜர் வில் டிசைட். இதில் நான் டெஸ்டர் சார், நான் இப்போ தான் சார் கம்பெனியில் சேர்ந்துருக்கிறேன், அப்போ தான் கடைநிலை ஊழியர் டெஸ்டிங்கில். நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள்கிட்ட யூஸ்வலாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உனக்கு தெரியணும் இதுதான் ப்ரையாரிட்டி 1, இதுதான் ப்ரையாரிட்டி 2. ஒரு 10 விஷயம் இருக்குது, நீ ஊர் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷத்தில் இந்த 10 வேலையில் எந்த வேலையை முதல்ல பண்ணுவ? ஸோ ப்ரையாரிட்டி எதுவோ அதை தான் நீ பண்ணணும். தேவையில்லாத ஆணியை போய் எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஸ்மோக் டெஸ்ட் அல்லது பிவிடிங்கிறதுக்கு பேர். ரிமைனிங் 85 to 90% tests are called BAT. BAT-னா build acceptance test. build acceptance BAT-னா என்ன பேருன்னா, build அப்படின்னா build அப்படின்னாலே a set of programs. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ்வலாக என்ன இருக்கும்? ஸ்க்ரீன் இருக்கும், ரைட்? பேக் எண்ட் ப்ரோக்ராம்ஸ், ரியாக்ட் ஜேஎஸ்ல யூஐ எழுதியிருப்பாங்க, ஸ்க்ரீன் எழுதியிருப்பாங்க, அல்லது ஆங்குலர் ஜேஎஸ்ல ஸ்க்ரீன் எழுதியிருப்பாங்க, அல்லது ASP.NETல ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, C# பேக் எண்ட் எழுதியிருப்பாங்க, அல்லது நோட் ஜேஎஸ்ல பேக் எண்ட் எழுதியிருப்பாங்க, அல்லது PHPல பேக் எண்ட் எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்தோம்னா டாக்டர் ஸ்க்ரீன், பேஷண்ட் ஸ்க்ரீன், இன்பேஷண்ட் ஸ்க்ரீன், அவுட் பேஷண்ட் ஸ்க்ரீன், ஃபார்மசி ஸ்க்ரீன், ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் இருக்கலாம், பல ப்ரோக்ராம் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள்கிட்ட ஒரு பேக்கேஜாக கொடுப்பாங்க, அதை நீ இன்ஸ்டால் பண்ணணும். இந்த பில்டு வந்து யூஸ்வலி we need to install the build. நமக்கு setup.exe கொடுப்பாங்கல்ல, setup.exe கொடுத்து அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா அதுவாகவே கேட்கும் எந்த டைரக்டரியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் சாஃப்ட்வேரை நீங்களே இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க? கை தூக்குங்க. அது எதான இருக்கலாம், என்ன சாஃப்ட்வேர் வேணா இருக்கலாம். எத்தனை பேர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க உங்க பிசியில் அல்லது மொபைலில்? கை தூக்குங்க.
ஆப்ஷன் எனேபிள் பண்ணலையா கணேஷ்? எஸ் சார். தூங்கிட்டியா? ரைஸ் ஹேண்ட் எனேபிள் பண்ணு. மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஏன்னா அது ப்ளே ஸ்டோரில் போய் ஏதாவது வாட்ஸ்அப்போ ஏதோ இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பிசியில் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? 10 பேர். ஓகே, குட். ஸோ யூஸ்வலாக டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணும்? ஓகே, கை இறக்கிடலாம். யூஸ்வலி டெவலப்மெண்ட் டீம் வந்து எல்லா ஒரு டெவலப்பர் ஒருத்தர் பண்ணுவார், இன்னொரு டெவலப்பர் இன்னொரு பேஜ் பண்ணுவார், இன்னொரு டெவலப்பர் இன்னொரு ஸ்க்ரீன் போடுவார். எல்லா ப்ரோக்ராமையும் தூக்கி ஒன்றா போட்டு உங்கள்கிட்ட ஒரு பில்டுன்னு கொடுப்பாங்க. அதை நீ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணணும். அந்த பில்ட் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இதுக்கு எவ்ரி பில்ட் வில் ஹாவ் அ வெர்ஷன். ஒரு வெர்ஷன் நம்பர் இருக்கும். 8.9, 9.3, 12.2 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது எப்படி வேணா வச்சுக்கலாம். 12.2.3, 12.3.5 அப்படி வேணா என்ன வேணா வச்சுக்கலாம். யூஸ்வலி 2 டிஜிட்ஸ் அல்லது 3 டிஜிட்ஸ், அதாவது A.B அல்லது A.B.Cன்னு இருக்கும். ஒரு பில்டுக்கும் இந்த வெர்ஷன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நீ பின்னாடி தப்பு கண்டுபிடிச்சா இந்த பில்டில் இஷ்யூ இருக்குன்னு நீ சொல்லலாம், இந்த வெர்ஷன்ல இஷ்யூ இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். பில்டு அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பில்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த பிவிடின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பேயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் தென்படுமான்னு கேட்குற மாதிரி சில காமெடியில் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி என்ன அறிகுறி? பிவிடி என்றால் என்ன? ஹவு டு ஐடென்டிஃபை? பில்டு வெரிஃபிகேஷன் டெஸ்ட் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்னு. இதுல ரொம்ப சிம்பிள்ப்பா. எனி டெஸ்ட் தட் கிரியேட்ஸ் ஆர் இன்சர்ட்ஸ் டேட்டா. எங்கெல்லாம் நீ நியூன்னு போய் டேட்டாவை சப்மிட் பண்றியோ, புதுசா கிரியேட் பண்றியோ, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணணும், அல்லது ஒரு பார்ட் கிரியேட் பண்ணணும், அல்லது ஒரு ஐட்டம் நம்பர் கிரியேட் பண்ணணும், எங்கெல்லாம் கிரியேட், நியூ, இன்சர்ட் அப்படின்லாம் வருதோ அது எல்லாமே பிவிடி. ஏன்னால் சாஃப்ட்வேர்ல டேட்டாவை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணி சிஸ்டத்துல சேவ் பண்ண முடியலனால் அதை எடுக்க முடியாது. உள்ளேயே போலன்னா நீ எப்படி மாடிஃபை பண்ணுவ? உள்ளேயே போலன்னா எப்படி டெலீட் பண்ணுவ? ஸோ ஆல் கிரியேஷன் ஆஃப் டேட்டா இஸ் பிவிடி. ஆல் லாகின்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், இது எல்லாமே பிவிடி. ஏன்னா உள்ள நுழையணும், சிஸ்டத்துக்கு உள்ள நீ நுழையணும். unless you enter the system you will not be able to operate. நான் இப்படி சொல்லிடுறேன், இதை ஃபர்ஸ்ட் போட்டுரு. என்ட்ரி பாயிண்ட் இஸ் த கீ. செகண்ட் திங், எனிதிங் தட் இஸ் இன்சர்ட் தட் இஸ் பிவிடி. ஓகே, இந்த 2 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அவங்க இது நீங்களும் பண்ணலாம். சரி, ஒரு 3-4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்களுமே இதான் முக்கியம், இது முக்கியம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும். மீட்டிங் அட்டன் பண்ணணும், எல்லாமே செய்யணும். சரியா? இதை தவிர்த்து மற்றது எல்லாமே பிவிடியை தவிர்த்து மற்ற பிஏடின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயமே இல்லை. பிவிடியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. பிவிடியில் சொல்லப்படாதது எல்லாமே பிஏடி, பில்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ கெட்டிங் என்ட்ரி டு த சிஸ்டம், entering new data to the system is always PVT. இதை ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இன்னொன்று, இன்ஸ்டாலேஷன் டெஸ்ட்.
நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடுக்கிறோம், அல்லது ஸ்கைப் எடுக்கிறோம், அல்லது வெபெக்ஸ் எடுக்கிறோம், ஜூம் எடுக்கிறோம். எத்தனை தடவைக்கு நமக்கு இன்ஸ்டாலேஷன் தப்பு வந்திருக்கு? வரவே வராது, ஆல்மோஸ்ட் வரவே வராது. இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆனால்தான் அது வந்து ஓடும். சார் ப்ராடக்டை இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது சார், அப்புறம் எப்படி சார் அதை வச்சுட்டு நான் பேசுறது அப்படிமா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் ஆன பிறகு லாகின் அல்லது உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் உள்ளே போன பிறகு எந்தெந்த ஸ்க்ரீனில் போய் ஆடு பண்ண முடியுதா எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஆடு. இந்த ஆடு ஃபெசிலிட்டி இமெயிலில் கம்போஸ் மெயிலே ஒர்க் ஆகலை. அப்புறம் இங்கேருந்து ரிப்ளை பண்ணுறது, இப்போ இங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு மெயிலே கிரியேட் ஆகாது. இதுதான் பிவிடியினுடைய லட்சணம். இது புரிஞ்சுச்சா? கை தூக்குங்க. பிவிடினா என்ன, இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இஃப் ஸோ ப்ளீஸ் raise your hands. குட், ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கான்செப்ட். நான் இப்போ இன்ஸ்டால்னு சொன்னேன்ல, இந்த 3 வேர்டு ஞாபகம் வச்சுங்க. ஐக்யூ, எஃப்க்யூ, ஓக்யூ. சார் ஐக்யூ, ஓக்யூ, பிக்யூ. ஐக்யூனா இன்ஸ்டால் குவாலிட்டி, ஓக்யூனா ஆப்பரேஷனல் குவாலிட்டி, பிக்யூனா பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி. சாஃப்ட்வேரில் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஐக்யூ, ஓக்யூ, பிக்யூ எல்லாமே டெஸ்ட் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் குவாலிட்டினா உங்கள்கிட்ட ஒரு பில்டு கொடுத்துட்டேன்னா அது கரெக்டாக இன்ஸ்டால் தப்பு வரக்கூடாது. இன்ஸ்டால் ஆகிற மாதிரியே அன்இன்ஸ்டாலும் கரெக்டாக ஆகணும். யோசிச்சு பாரு, நீ வந்து ஸ்கைப்பையோ அல்லது வாட்ஸ்அப்பையோ இன்ஸ்டால் பண்ணுற, உனக்கு என்ன தோணுது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸ்கைப்பையோ வாட்ஸ்அப்பையோ அன்இன்ஸ்டால் பண்ணும்போது போகிற போக்கில் அது மற்ற சாஃப்ட்வேரையும் தூக்கிட்டு போயிடுது. எப்படி இருக்கும் உனக்கு? இன்ஸ்டால் பண்ணினா அது மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகணும். ரெண்டாவது, அதை அன்இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அது மட்டும்தான் அன்இன்ஸ்டால் ஆகணும். போகிற போக்கில் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறக்கூடாது. அதுதான் இன்ஸ்டால் குவாலிட்டி. நான் சி கோலனில் இன்ஸ்டால் பண்ணலாம், டி கோலனில் இன்ஸ்டால் பண்ணலாம், எங்கே வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் ஒழுங்காகுதா, அன்இன்ஸ்டலேஷன் ஒழுங்காகுதா, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்டை நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ராடக்ட் எடுத்து எங்கெல்லாம் டேட்டா தோணுதோ நம்ம பார்த்தோம் இல்லையா, பவுண்டரி வேல்யூஸ், ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷன், டேட்டா டைப் டெஸ்ட், டேட்டா லெங்த் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும். அதுதான் ஆப்பரேஷனல் குவாலிட்டி, ஒழுங்காக வேலை செய்யுதா. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி, அது தனி. பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கிறது தனி ஏரியா. ஒரு 1000 யூசர் சேர்ந்தா மாதிரி இந்த வெப்பில் வந்து அடிச்சாக்க தாங்குமா? 10,000 யூசர் வந்து அடிச்சா இந்த சிஸ்டம் கிராஷ் ஆகிடுமா? பார்த்துருப்பீங்க. ஜேஇ எக்ஸாம் வரும்போதோ, நீட் எக்ஸாம் வரும்போதோ, அல்லது பப்ளிக் எக்ஸாம் வரும்போதோ திடீர்னு அந்த சைட்டே கிராஷ் ஆகிடும். ஒரு அரை மணி நேரம் சைட்டே இருக்காது. ஏன்? அதுதான் பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி. சேம் டயத்தில் ஸோ மெனி பீப்புள் அந்த வெப் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணினா தாங்காது. எப்படி டிராஃபிக் ரொம்ப ரொம்ப நிறையா வெஹிக்கிள்ஸ் ஒரே சமயத்தில் ரோட்டுக்கு வந்தால் ஜாம் ஆகுதோ, அதே மாதிரி நிறையா யூசர் சிஸ்டத்துக்குள்ளே பூந்தாங்கன்னா உங்கள் வெப் சர்வர், உங்களுடைய டேட்டாபேஸ் சர்வர் எல்லாம் தொங்கிடும். அப்படி இல்லாமல் கூகுள் மாதிரி ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதா, அப்படி பார்க்கணுன்னா அது பர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட். ஸோ 3 ஏரியா, ஐக்யூ, ஓக்யூ, பிக்யூ, இந்த 3மே பார்ட் ஆஃப் டெஸ்டிங். இது கிளியர்? இது கிளியர்னா கை தூக்குங்க. வெரி குட்.
சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். இந்த எக்ஸசைஸ் பத்தின கேள்விகளை நான் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். இது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னால், ஓடு அப்படின்னு ஒன்று இருக்கு. ODOO. ஓகே, ஓடு ஓட்டுறோம். நீ ஒன்று பண்ணும், எதுக்கு ஓடுக்கு போகணும்? ஜோஹோ சிஆர்எம். ஜோஹோ சிஆர்எம்க்கு போங்கப்பா. இந்த ஜோஹோ சிஆர்எம்ல அகெயின் ஜெனரிக் இமெயில் ஐடி வச்சு என்டர் பண்ண விடுவானான்னு தெரியல. சைன் அப் போய் பார்க்குறேன். ஓகே, என்னோட அக்கௌண்ட் இருக்கு, அதனால லாகின் ஆகிடுது ஆல்ரெடி. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஜோஹோ சிஆர்எம்ல ட்ரையல் இருக்கும். ஓகே, சைன் அப் இருக்கும். நீ இதுக்குள்ள சைன் அப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜோஹோ சிஆர்எம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட்ஸ், நான் ஒரு மினி சிஆர்எம் காமிச்சிருக்கேன். அக்கௌண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு காமிச்சிருக்கேன். நீ ஜோஹோ சிஆர்எம் குள்ள ஒரு ஃப்ரீ சைன் அப் பண்ணி, ஓகே, நீ உள்ள போயிட்டு சிஆர்எம் ஃபார் ஃப்ரீன்னு போட்டிருக்கான். இது என்னன்னு தெரியல. இதுல அந்த சிஆர்எம் ஃபார் ஃப்ரீ ஆக்சஸ் ஜோஹோ சிஆர்எம் ஒரு ஃப்ரீ இது இருக்குப்பா. ஆனால் இது கம்பெனி லாகின் கேட்குறான்னா ஒன்று மேபி யூனிவர்சிட்டி ஐடியா வச்சோ அல்லது ஜிமெயில் ஐடியில் ஒர்க் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ட்ரையலுக்கு சைன் அப் பண்ணி இந்த ஜோஹோ சிஆர்எம் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் டெஸ்டிங் பண்ணணும். ஸோ உங்களுடைய இது நான் எக்ஸசைஸ் என்னன்னா, எக்ஸசைஸ் ஃபார் த டே, கோ டு ஜோஹோ சிஆர்எம், sign up for trial or free version. Okay, explore the options in CRM. Suppose இது Zoho போகலைன்னாக்க, if Zoho does not allow Gmail, then try Odoo. Odooலையும் CRM இருக்கு, ODOO. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜோஹோ சிஆர்எம். நீங்கள் இதுக்கு போயிட்டு சைன் அப் பண்ணி உள்ளே போய் என்ன இருக்குன்னு நீனாவே என்டர் பண்ணு, டேட்டாவை என்டர் பண்ணு, மாடிஃபை பண்ணி என்ன வேணா பண்ணு. ஜஸ்ட் டூ எனி திங், ஜஸ்ட் பிளே அரவுண்ட். ஏன்னா ஒரு ரியல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீ ஒரு ரியல் சிஸ்டத்துக்குள்ளே போனால் தான் தெரியும். இது பப்ளிக் டொமைனில் ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம். நீ உள்ளே போய் விளையாடு. இஃப் ஜோஹோவில் ஜிமெயில் அலோவ் பண்ணலைன்னா ட்ரை ஓடு சிஆர்எம். ரைட்டா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். ஸோ the rest 1 hour what you can do is you can go through this and try it out. Zoho CRM க்கு உள்ள போயிட்டு you just play around. என்னதான் ஆகுதுன்னு பாரு. இது கிளியரா? இது கிளியர்னா கை தூக்கி பார்ப்போம். இந்த எக்ஸசைஸ் கிளியரா உங்களுக்கு? குட். ஸோ நெக்ஸ்ட் 1 hour நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் லெட் அஸ் டேக் அ கால் டே ஆஃப்டர் டுமாரோ. இதே மாதிரி டவுட் கிளியரன்ஸ் வச்சுப்போம். ப்ராப்ளி தட் டே வில் ஹவ் மோர் டைம் ஃபார் டவுட் கிளியரன்ஸ் அண்ட் test execution. Okay, good. So far உங்களுக்கு நம்ம டெஸ்டிங் படிச்சதில்ல, புதுசா கத்துக்கிட்டோம்னு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கை தூக்கு. நம்ம புதுசா கொஞ்சம் கத்துக்கிட்டோம்ப்பா, சில விஷயங்கள் நமக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணா கை தூக்கு.
குட். தேங்க்யூ. ஸோ இந்த கிளாஸை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 1 hour யூ கோ த்ரூ திஸ் எக்ஸசைஸ். இந்த கிளாஸ் நோட்ஸையும் நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஓகேயா? தேங்க்யூ. நான் ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணுறேன். என்னுடைய இதையும் நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். கணேஷ் மீட்டிங்கை என் பண்ணிடலாம். நான் கிளாஸ் நோட்ஸை உனக்கு அனுப்பிச்சிடுறேன். சரியா? ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. கணேஷ் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணு. எஸ் சார். கண்டிப்பாக.